ஆறுதல் தெரிவிக்கிறார். நேரில் அழைத்து அவர் போனாரோ அவர் போக முடியலன்றது பல நேரடி சிக்கல்கள் இருக்குன்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அவர்களை நேரில் சந்திக்கிறார் என்பது அதன் அளவில் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். சமவ் இஸ் மீட்டிங். தொடர்ந்து விஜயை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கு. நம்முடைய ஊடக வெளிச்சம் முழுவதும் விஜய் மீது தான் இருக்கிறது. பேசுபடு பொருளாக விஜய் மட்டும்தான் இருக்கிறார். விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, விஜயை தவிர. இப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தமிழக அரசியலை பாதித்திருக்கிறார் என்பது உண்மை. நினைக்கிறது எனக்கு கடினமாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை சிக்கல்கள், இத்தனை முதல்வர் பெருசாக அவர் எய்ம் பண்றாரு. இத்தனை சிக்கல்கள், இத்தனை பலவீனங்களை மீறியும் அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு ஆச்சரியப்படத்தக்கதா இருக்குது. அப்போ அவர் அரசியலில் தொடரும் பட்சத்தில் அது என்ன பாதிப்புகளை, என்ன விளைவுகளை ஏற்படுத்தும். எஸ்பெஷலி டிஎம்கே, திமுக நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புவதுதான், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க போய் அவரை தொடர்ந்து ஏதாவது சிக்கல் ஏற்படுத்தினீங்க, உங்ககிட்ட இருக்க அதிகார பலம், நிர்வாக பலம், மீடியாவில் ரொம்ப அதிகமாக விஜய்க்கு எதிராக திமுக சார்பு நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் எல்லாருமே, யூடியூபர்ஸ் எஸ்பெஷலி. அவருடைய செயல்பாடுகள் திமுகவுக்கு எதிராக போகும். நீங்கள் போட்டு வந்து அவரை இம்சிச்சிங்கன்னா, உங்ககிட்ட இருக்க மீடியா பலத்தில், உங்ககிட்ட இருக்க அதிகார பலத்தில், பண பலத்தில் அது உங்களுக்கு எதிராக திரும்பவும் பூமராங் ஆகும். அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. திமுக நண்பர்களோட கனிவான கவனத்திற்கு தான் அதை நான் சொல்கிறேன். அவங்க அதை எம்ஜிஆருக்கு பண்ண தப்ப பண்ணிடக்கூடாது. பண்ணாங்கன்னா பலனை அவங்க தான் அனுபவிப்பாங்க.